மக்களே, இன்னைக்கு டெலிஷியஸான சிக்கன் கிரேவி பார்க்கலாங்க. ஃபுட் vlog 3. ஸோ இன்னைக்கு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணோங்கிற ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தலாம். க்ரீன் சில்லி, கரி லீஃப், 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு ஆயில் அண்ட் ஸ்பைசஸ்க்கு வந்துட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள், உப்பு, மிளகு பவுடர். அது கூடவே வந்துட்டு பட்டை, சோம்பு, லவங்கம் எடுத்துக்கோங்க. 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். இதை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த பொருட்கள் வச்சு தான் நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். ஸோ எப்படி செய்யலாங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டே சொல்லிருக்கக்கூடிய பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி அந்த பட்டை லவங்கம் பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வதங்கின டைமில் 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நிறம் மாறிடுச்சு இல்லைங்களா? இந்த டைமில் என்ன பண்ணலான்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே சொல்லிக்கக்கூடிய எல்லா ஸ்பைசஸ்லையும் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் மட்டும் 1 ஸ்பூன் போதும். சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 2 தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி கண்டென்ட் நமக்கு கிடச்சிருக்கும். இது ரொம்ப முக்கியமான இடங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கொதி வரும். இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 2 to 4 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் ஃபார் 2 to 3 மினிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வெயிட் பண்ண நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் கிரேவிக்கு தாளிப்பு ரொம்ப அவசியம். ஸோ தனியாக ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இது கூட 2 ஐட்டம்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஒன்று வந்துட்டு கருவேப்பிலும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகா. ஸோ இது 2த்தையுமே நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த கிரேவியில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கிரேவிக்கு இந்த மாதிரி தாளிப்பு ஆட் பண்ணுறப்போ டேஸ்ட் வைஸ் ரொம்பவே எம்மியாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி ரெடியாக இருக்கக்கூடிய கிரேவியில் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அண்ட் ஃபைனலி சிக்கன் கிரேவியோட லுக் பாருங்களேன், எந்த அளவுக்கு நமக்கு குக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கலரும் நமக்கு நல்லா இருக்குது. அது டேஸ்ட் வைஸுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.